தென்னிந்தியாவின் முன்னணி ஊடக நிறுவனங்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் தகவல் தொடர்பு வல்லுநர்கள் பங்கேற்ற தென்னிந்திய ஊடக கருத்தரங்கு கோவையில் நடைபெற்றது. புதிய தலைமுறை மற்றும் ஃபோர்த் டைமென்ஷன் மீடியா சொல்யூஷன் சார்பில் ஆண்டுதோறும் சவுத் இந்தியா மீடியா சமிட் நடத்தப்படுகிறது. ஊடகத்துறையில் நிகழும் மாற்றங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, சமூக வலைதளங்களின் விரைவான வளர்ச்சி, ஊடகத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க இந்த கருத்தரங்கம் திறந்த தளமாக இருந்து வருகிறது. இதுவரை சென்னை, ஹைதராபாத், கொச்சி, பெங்களூரு போன்ற நகரங்களில் நடத்தப்பட்டிருந்தது. கோவையில் இரண்டாவது முறையாக இந்த கருத்தரங்கு நடத்தப்பட்டது. தென்னிந்திய அளவில் ஊடகத்துறை பிரதிநிதிகள், தொழில்துறை பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கருத்தரங்கில் எதிர்கால ஊடக வளர்ச்சிக்கான திட்டங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. ஒரு 30 வருஷத்தை தனித்தனியா நம்ம பிரிச்சோம்னா 10-10-10ன்னு 3-10 வருஷங்கள்ல எப்படி மீடியா சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு சிம்பிளா ஒரு கம்யூனிகேஷனை டைரக்டா சொல்றதுலேருந்து தொடங்கி அதை எப்படி மக்கள்ல என்டர்டெய்னிங் வேலை சொல்லலாம், அதாவது ஒரு புரியும் விஷயமா சொல்லலாம். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ஆட்லேருந்து ஒரு ஆடியோ வீடியோ ஆட். தென்னிந்திய ஊடக தளத்தின் ஒரு முக்கிய கருத்தரங்காக சவுத் இந்தியா மீடியா சமிட் பார்க்கப்படுவதாக பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். புதிய தலைமுறை இயக்குநர் மனோகர், முதன்மை செயல் அதிகாரி ராஜாமணி, சக்தி மசாலா குழுமத்தைச் சேர்ந்த சாந்தி துரைசாமி, மில்க் மிஸ்ட் குழும தலைவர் சதீஷ்குமார், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் கிருஷ்ணன், அடிசியா டெவலப்பர் உரிமையாளர் மணிகண்டன் மற்றும் ஊடக பத்திரிகை ஆளுமைகள் பங்கேற்றனர். இப்போ எங்க மாதிரி பிராண்ட் ஈஸியா போய் மீடியாவில் அப்ரோச் பண்ண முடியும், மீடியாவில் நாங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். பட் சின்ன சின்ன பிராண்ட் எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, தட் இஸ் கால்ட் ரீஜனல் பிராண்ட். அந்த ஊரில் ஒரு சின்ன பிராண்டாக இருப்பாங்க, அவங்கள எடுத்து அவங்க தட்டி எழுப்பி நம்ம கொண்டு அவங்களுக்கு ஒரு நிறைய விஷயத்தை இது மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியா இருக்கிறதுக்கு கொண்டுனா இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் கொண்டு வர முடியும். 93-94 டிவி மீடியா சேனல்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. எங்களாட்ட பெரிய பல நிறுவனங்கள் அப்பதான் வளர ஆரம்பிச்சாங்க. அதுல விளம்பரம் கொடுத்ததுக்கு பிறகுதான் வளர ஆரம்பிச்சாங்க. நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய உபயோகமான நிகழ்வா இருந்தது. கண்டிப்பா இந்த மாதிரி நிகழ்வுகள் டிஜிட்டல் மீடியாலையும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பா கலந்துக்கணும். ஏன்னா அப்படி கலந்தீங்கன்னா தான் வெளியில என்ன நடக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு, அதை நம்ம எப்படி நமக்கு உண்டான மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அதனால நம்ம என்ன மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சக்சஸை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல நிறைவான ஒரு நிகழ்வு. இக்கருத்தரங்கம் எதிர்கால ஊடக வளர்ச்சிக்கான முக்கிய அம்சமாக அமைந்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் சுதீஷ்.